ஹலோ, இன்னைக்கு டே 3 ஆஃப் கெட்டிங் groomed அண்ட் ஃபிட் போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. அதுவும் நியூ இயருக்கு முன்னாடியே நம்ம கிராமத்தில் பெரும்பாலும் எல்லாரும் கர்நாடக புண்ணிய விவசாயம் பண்ணப்போ நம்ம வீட்டுக்காக மருந்தடிக்காமல் மாப்பிள்ளை சம்பா நெல்லை விவசாயம் பண்ணோம். அது என்னை விட உயரமாக வளர்ந்து நின்றப்போ அதை வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் வேறு ப்ராடக்ட் செல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வினோ நீங்கள் அந்த மருந்தடிக்காத மாப்பிள்ளை சம்பா அரிசியை கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. இல்லை, அது எங்கள் வீட்டுக்காக தான் வச்சுருக்கோன்னு நான் சொல்லலை. நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அது நிறைய பேருக்கு தேவைப்படுதுங்கும்போது அதை நம்ம இன்னும் ஜாஸ்தி விவசாயம் பண்ணலாமே நாங்கள் யோசித்தோம். இன்றைக்கி நம்ம அந்த நெல்லெல்லாம் கை பார்த்து சுத்தம் பண்ணி அரைச்சி சேல்ஸ்க்காக ரெடி பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம லைஃப்பில் நிறைய டைம் நம்ம பிளான்லேயே இல்லாத நிறைய விஷயம் நம்மளுக்கு நடக்கும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அது என்னவா இருந்தாலும் சரி, நம்ம லைஃப்பில் சம்திங் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா இதுக்கு நான் ப்ரிப்பேர்டாகவே இல்லையே அப்படின்னு சாக்கு சொல்லாமல் அதுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு யோசித்தோன்னா அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ.